ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு யூனிட் எக்ஸைஸ் 1ல் ஃபிஃப்த் சம்லேருந்து பார்க்கலாங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டிஷனோட டொமைன் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா, சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஆமாங்களா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த இதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்துட்டு நான் டொமைன் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ நான் டொமைன் என்னவா வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? பாருங்கள், இதுக்கான டொமைன் என்னவா வரும் அப்படின்னா -1 வரும், 0 வரும், +1 வரும், ஆமாங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறோட வேல்யூ எது மட்டும் எனக்கு இருக்கும்? நம்மளுக்கு -1, 0, 1 இது மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். இதனால் இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸுக்கு -1ன்னு போட்டாலும் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நான் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு மாறிடும், ஆமாங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு எதுக்கு இது வந்து பாசிபிள். எதுக்கு? பிகாஸ் என்னது நம்மளுக்கு? பிகாஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஷுட் பி என்னவா இருக்கும்? எனக்கு ஷுட் பி பாசிட்டிவ் ஆர் 0வாக தான் எனக்கு இருக்கும், ஆமாங்களா? சரிங்களா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட டொமைன் என்னவா இருக்குமா? நம்மளுக்கு -1, 0, 1 அப்படிங்கிறது தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து சிக்ஸ்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் ப்ரூவ் தட் எஃப் காம்போஷன் ஜி காம்போஷன் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போஷன் ஜி காம்போஷன் ஹெச். இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா? ஆல்ரெடி நம்ம இந்த மாடலில் பார்த்துருக்கோம், ஆமாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன் நான், சரிங்களா? அப்போ என்ன எடுப்பேன்? எஃப் காம்போஷன் ஜி. அப்போ இது எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம், ஆமாங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது நம்மளுக்கு? 3x, கரெக்டுங்களா? அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஆர்டரில் எடுக்கணும், ஆமாங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்னடா நம்மளுக்கு? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது? 3xன்னு இருக்குது. அப்போ நான் என்ன எடுப்பேன்? எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ என்னோடய ஆன்சர் என்ன வரும்? 3 ஸ்கொயர் பண்ண 9, எக்ஸ் ஸ்கொயர் பண்ண எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எஃப் காம்போஷன் ஜி வந்து என்ன வருது நம்மளுக்கு? 9x ஸ்கொயர் அப்படின்னு வருது நம்மளுக்கு, ஆமாங்களா? இப்போ இது மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க? எஃப் காம்போஷன் ஜி காம்போஷன் ஹெச்ன்னு கேட்டிருக்காங்க, ஆமாங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? அப்போ இது ஒரு டேர்ம். அப்போ இது இந்த டேர்ம் எப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி எழுதலாம்? ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாங்களா நம்ம? ஓகேவா? ஸோ இப்போ எஃப் காம்போஷன் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னடா கண்ணா நம்மளுக்கு? ஹெச் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் மைனஸ் 2, ஆமாங்களா? அப்போ எஃப் காம்போஷன் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. எஃப் காம்போஷன் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 9x ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஆமாங்களா? அப்போ 9 எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது எனக்கு? எக்ஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாமாடா கண்ணு? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், கரெக்டுங்களா? அப்போ நான் போட்டேன் அப்படின்னா அப்போ 9x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 அப்படின்னு வரும், ஆமாங்களாடா? அப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணுங்க உள்ள. அப்போ 9x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 36 அப்படின்னு வரும். இதுதான் எல்ஹெச்எஸ் சைடோட ஆன்சர், ஆமாங்களா? இதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் போடுங்க. ஆர்ஹெச்எஸ் என்ன நம்மளுக்கு? இப்போ ஆர்ஹெச்எஸில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது போடணும். ஜி காம்போஷன் ஹெச். அப்போ இது எப்படி எழுதுவீங்க? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம், ஆமாவாடாமா? அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது நம்மளுக்கு? எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இதை ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? 3x, ஆமாங்களா? ஸோ அப்போ எப்படி எழுதுவீங்க? 3xங்கிற இடத்துல இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அப்போ இது பண்ணுங்கள், மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 3x மைனஸ் 6 அப்படின்னு வரும் நம்மளுக்கு, ஆமாங்களாடா கண்ணு? ஸோ இப்போ ஜி காம்போஷன் ஹெச் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இதில் மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க? எஃப் காம்போஷன் ஜி காம்போஷன் ஹெச், ஆமாங்களா? அப்போ இது மறுபடியும் எப்படி எழுதுவீங்க? எஃப் ஆஃப் ஜி காம்போஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ், ஜி காம்போஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம், கரெக்டுங்களா? ஸோ எஃப் ஆஃப் இதுக்கு வந்து என்னடா கண்ணு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 3x மைனஸ் 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், கரெக்டுங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு? எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இது என்ன எழுதுவீங்க? 3x மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுங்க, கரெக்டாக? மறுபடியும் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயரில். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும் நம்மளுக்கு, கரெக்டாக? அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 3x ஸ்கொயர்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 2 3s are 6, 6 6 are 36x ப்ளஸ் 6 ஸ்கொயர்னா 36. அப்போ ஈக்குவேஷன் 2 பாருங்கள். அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஒரே மாதிரி வந்துருச்சுங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? எஃப் காம்போஷன் ஜி காம்போஷன் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போஷன் ஜி காம்போஷன் ஹெச்.
எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, நம்மளுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் ஆகிடுச்சிங்களா நம்மளுக்கு. இப்போ இதுக்கடுத்து அதுக்கடுத்து சம் போலாங்களா நம்ம. 7th சம் பாருங்கள். let a is equal to 1, 2 and b equal to 1, 2, 3, 4 and c equal to 5, 6 and d equal to 5, 6, 7, 8. Verify whether a cross c is a subset of b cross d. அதாவது a cross c வந்துட்டு எனக்கு b cross d யோட சப்செட்டாக எனக்கு இருக்கணுமா அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிறது தெரியும், பி தெரியும், சி தெரியும், டி தெரியும். ஆமாங்களா? ஸோ இப்போ எடுத்து எழுதிக்கோங்க. ஏங்கிறது என்னது 1, 2, பிங்கிறது என்னது 1, 2, 3, 4 அண்ட் சி என்னது 5, 6 அண்ட் டி 5, 6, 7, 8. ஆமாங்களா? ஸோ இப்போ இந்த இதில் நான் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். நான் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி பண்ணுங்கள். இதுதான் ஏ வந்து என்னது 1, 2 கிராஸ் சி வந்து என்னது 5, 6. ஆமாங்களாம்மா? ஸோ இப்போ இது எப்படி எழுதுவீங்க, நீங்கள் எழுதுங்க பார்ப்போம். 1, 5, 1, 6, 2, 5 அண்ட் 2, 6. ஸோ ஏ கிராஸ் சி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஆமாங்களா? இப்போ நம்ம அதுக்கடுத்து என்னம்மா போகணும், நம்ம பி கிராஸ் டி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமாங்களா? ஸோ இப்போ பி கிராஸ் டி போடுங்க. பி என்னடா கண்ணு 1, 2, 3, 4 அண்ட் கிராஸ் டி என்னது 5, 6, 7, 8. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதை போடுங்க பார்ப்போம். அப்போ 1, 5, 1, 6, 1, 7, 1, 8. அதுக்கடுத்து என்ன வரும் நம்மளுக்கு, அதே மாதிரி 2, 5, 2, 6, 2, 7 அண்ட் 2, 8. இதே மாதிரி 3, 5, 3, 6, 3, 7 and 3, 8. Similarly அதே மாதிரி பாருங்க 4, 5, 4, 6, 4, 7 and 4, 8 வந்துருச்சிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஏ கிராஸ் சி, அதாவது பி கிராஸ் டியில் இந்த ஏ கிராஸ் சி எலிமெண்ட் இருக்கான்னு பாருங்கள். 1, 5 இருக்குது, 1, 6 இருக்குது, 2, 5 இருக்குது, 2, 6. அப்போ கண்டிப்பாக என்னவா இருக்குது, எனக்கு ஏ கிராஸ் சிங்கிறது கண்டெய்னிங் பி கிராஸ் டி. அதாவது ஏ கிராஸ் சிங்கிறது பி கிராஸ் டியில் என்னவா இருக்கும், எனக்கு ஒரு சப்செட்டாக எனக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டோம், நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஆமாங்களாடமா? ஸோ இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. 8th சம் போலாங்களா? பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு -1, ஷோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 பை எக்ஸ் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணுமா. அதாவது ப்ரொவைடட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ப்ரூஃப் பண்ணலாங்களா நம்ம? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா? இப்போ நான் என்ன எழுத போகிறேன், எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ இது எப்படி எழுதலாம், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு தெரியும், என்னது எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு எனக்கு தெரியும். பாருங்கள் கொடுத்துருக்கிறதுல எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸை நான் எழுதிட்டேன். அப்போ இதை மறுபடியும் எனக்கு பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர்டரில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஆமாங்களா? அப்போ இது ஃபுல்லாக தான் எனக்கு எக்ஸு. கரெக்டாக? அப்போ இந்த ஆர்டரில் நான் எழுதுங்க. அதாவது இது வந்து எனக்கு எக்ஸு. கரெக்டாக? -1 பை ஈக்குவல் இதுக்கு நேராக போட்டுக்கலாம். இதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. ஓகேங்களா? பாருங்கள், அதாவது எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துருச்சுங்களா? இப்போ இதே மாதிரி இப்போ நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணி இதை எழுதிக்கலாமா நம்ம? எழுதுங்க. அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த பக்கம் போடுவேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வருங்களா? டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, ஹோலார் டிவைடட் பை மறுபடியும் இதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 என்ன ஆகிடும், எனக்கு கேன்சல் ஆகிடும். ஆமாங்களா? அதுக்கடுத்து இங்கே ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 எனக்கு கேன்சல் ஆகிடும். ஆமாங்களா? அப்போ இங்கே எனக்கு மேலே என்ன மட்டும் வருது, -2 மட்டும் எனக்கு வருது. -2 மட்டும் வருது. கீழே என்ன வருது எனக்கு, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x. அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன மட்டுங்கண்ணா எனக்கு வரும், -1 பை எக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சாமா. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னென்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன், -1 பை எக்ஸ் அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஆமாங்களா? அடுத்த சம் போலாங்களா? 9th சம்.
9th sum பாருங்க. The functions f and g are defined by f of x is equal to 6x plus 8, g of x is equal to x minus 2 by 3. Calculate the value of g of 1 by 2 and write an expression for g of f of x is an in its simplest form. அதாவது g of g 1 by 2 அதை நான் ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கடுத்து g of f of x வந்துட்டு நான் அதனோட சிம்பிளஸ்ட் ஃபார்மை நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ f of x தெரியும், g of x தெரியும். இப்போ கொடுத்துருக்கிறது எடுத்துக்கோங்க மத g of x. இப்போ g of x என்னடா கண்ணு x minus 2 by 3 ஆமாங்களா? அப்போ இது g of xன்னு இருக்கு. g of x மறுபடியும் என்னது x minus 2 by 3 தான். ஆமாங்களா? அப்போ இதுதான் எனக்கு x. அப்போ x minus 2 by 3 அப்படின்னு எழுதுவோம் நடக்கண்ணு. இப்போ இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுவோம், நம்ம மறுபடியும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். ஆமாங்களா? இப்போ இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 6 டிவைடட் பை 3 ஹோல் ஆர் டிவைடட் பை 3 அப்படின்னு வரும் எனக்கு. ஆமாங்களா? அப்போ இதை மறுபடியும் எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 8 பை இந்த 3 என்ன எழுதிப்போம், நம்ம 9ன்னு எழுதிப்போம். ஆமாங்களா? 3 3s are 9. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 by 2ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ g of 1 by 2. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நான் என்ன போடுவேன் கண்ணு, 1 by 2ன்னு போடுவேன். அப்போ 1 by 2 மைனஸ் 8 by 9. ஆமாங்களா? ஸோ இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணலாம், நான் இப்போ இந்த பக்கம் இதை நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணுன்னா 1 மைனஸ் 8 2 சார் என்னடா கண்ணு வர எனக்கு 16 டிவைடட் பை 2 ஹோல் ஆர் டிவைடட் பை 9 அப்படின்னு வரும். ஆமாங்களா? ஸோ இப்போ மறுபடியும் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 1ல் 16னா மைனஸ் 15 பை என்ன வரும் நம்மளுக்கு 2 9s are 18 அப்படின்னு வரும் நம்மளுக்கு. ஆமாங்களாடா கண்ணு? ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா என்ன கிடைக்கும், மைனஸ் 5 3s are 15 6 3s are 18 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் g of 1 by 2ஓட ஆன்சர் என்னடா கண்ணு நம்மளுக்கு மைனஸ் 5 by 6. ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஒன் கண்டுபிடிக்கலாமா? செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, g of f of xோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஆமாங்களா? அப்போ g of f of x கரெக்டாக. ஸோ இப்போ g of f of x என்னடா கண்ணு 6x plus 8. ஆமாங்களா? ஸோ இப்போ அதை போட்டுட்டேன். இப்போ g of இது g of x என்ன கொடுத்துருக்காங்க, x minus 2 by 3. அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து x. ஆமாங்களா? அப்போ 6x plus 8 minus 2 by 3 அப்படின்னு போடுவேன். கரெக்டாக? அப்போ 6x plus 8 minus 2 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 6 டிவைடட் பை 3. ஆமாங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுலையுமே 3 எனக்கு காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டா இதில் நம்மளுக்கு எனக்கு என்ன மீதி இருக்கும், எனக்கு 2x இருக்கும், 2 3s are 6 அகைன் 2 3s are 6 ஹோல் ஆர் டிவைடட் பை 3 3 என்ன ஆகிடும், எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன மட்டும் இருக்குமா, 2x plus 2 அப்படிங்கிறது மட்டும் எனக்கு இருக்கும். ஆமாங்களா? மறுபடியும் 2வை காமனாக வெளியில் எடுங்க, 2 of x plus 1 அப்படின்னு எழுதிடலாங்களா? ஸோ இப்போ இதுதான் அந்த கண்டிஷனோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா? லாஸ்ட் சம் போயிடலாங்களாடா கண்ணு. ரைட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுக்கு நான் எல்லாத்துக்குமே டொமைனோட ரியல் ஃபங்க்ஷன்ஸ் நான் என்னன்னா ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x plus 1 by x minus 9. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான டொமைன் நான் பார்க்குறேன் அப்படின்னா பாருங்கள், இதனோட டொமைன். ஸோ இப்போ இந்த இதுக்கு டினாமினேட்டர் வந்து ஷுட் நாட் பி 0. அதாவது டினாமினேட்டர் வந்து எனக்கு என்ன வந்துடக்கூடாது, எனக்கு 0. எது போட்டால் 0 வந்துடும், 9ன்னு போட்டால் எனக்கு 0 வந்துடும். ஆமாங்களா? அப்போ எக்ஸப்ட் 9ஐ தவிர நான் ரியல் ஃபங்க்ஷன் எல்லாமே நான் போடலாம். ஆமாங்களா? அப்போ ரியலில் எனக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், நான் எக்ஸப்ட் 9. ஓகேங்களா? எதனால், டினாமினேட்டர் ஷுட் நாட் பி 0 அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கக்கூடாது, 9 தவிர மீதி எல்லாமே நான் போடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான டொமைன். செகண்டுக்கு வந்து என்ன போடலாம், எது வேணால் நான் போட்டுக்கலாம். ஆமாங்களா? அப்போ செகண்ட் ஒன்றுக்கு வந்துட்டு என்னது, பி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 டிவைடட் பை 4x² + 1. அதாவது இதுக்கு நான் எந்த வேல்யூ நான் கொடுத்தேன் அப்படின்னாலும் எனக்கு வேல்யூ வரும். ஆமாங்களா? இப்போ சப்போஸ் 1ன்னு கொடுத்தாலும் 4 × 1 + 1 -5/5 அப்படின்னு எனக்கு போடுவேன். அப்போ எனக்கு ஒரு வேல்யூ வரும். ஆமாங்களா? அப்போ இதனோட டொமைன் வந்துட்டு என்னம்மா கண்ணு, டொமைன் இஸ் ஆர் தான். சரிங்களா? ஓகே. இப்போ தேர்ட் ஒன் போங்க. தேர்டு ஒன்னில் g of x is equal to √(x minus 2) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா? அப்போ இதனோட டொமைனை நான் பாருங்கள், இதனோட டொமைனை க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஆஃப் 2 இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? ஸோ அதாவது இது க்ளோஸ்டு ப்ராக்கெட்னா 2 போடலாம், ஓப்பன் ப்ராக்கெட் அப்படின்னா வந்து என்ன போடக்கூடாது, இன்ஃபினிட்டி போடக்கூடாது. ஆமாங்களா? ஸோ இப்போ இதில் இந்த இது வரையும் நம்மளோட பாசிபிள் இருக்குது. ஆமாங்களா? இப்போ அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன் என்னது, h of x is equal to x plus 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா? இதுக்கும் நான் என்ன வேல்யூவும் போடலாம். ஆமாங்களா? அப்போ இதனோட டொமைன் என்னடா கண்ணா வரும், டொமைன் இஸ்
ஆர் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ யூனிட் எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்ஸும் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நாளையிலேருந்து செகண்ட் சாப்டர் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூம்மா.